பார்ப்போம். 5th சாப்டர்ல இருந்து இந்த பிஹேவியர் எதனால வருது, நம்மளுடைய ஆட்டிடியூட்னால வருது. ஆட்டிடியூட் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்க, அதுதான் இந்த இனிமேட்டு போறது எல்லாமே உங்களுக்கு ஆட்டிடியூட் பத்தி தான் போகும். ஸோ ஹவு தி ஆட்டிடியூட் ஹியர் அப்படின்னு மெஷர் பண்றது தான். ஆட்டிடியூட் கேன் மேம் ஆட்டிடியூட் மேம் ஆட்டிடியூட் எப்படி வருது மேம்? என்ன 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 சோஃபியா? ஆட்டிடியூட் எப்படி வருது மேம்? ஆட்டிடியூட் எப்படி வருமா? ஓகே, ஆட்டிடியூட் இஸ் நத்திங் பட் நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸ்ல படிச்சிருப்போம். ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் ஆர் இன்டர்லிங்க்ட். ஓகே, நம்ம இமோஷன்ஸ் என்ன இமோஷன்ஸ் இருக்கோ அதனால நம்ம ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகுதுன்னு சில சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனா சில சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பிஹேவியர் என்னவா இருக்குமோ அதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூடா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த சாப்டர் கோஸ். ஆட்டிடியூட்னா நம்மளுடைய இமோஷன்ஸை டிபிக்ட் ஆகி வெளியே வர இமோஷன்ஸ் தான் நம்மளுடைய ப்ரொலாங் ஆகுனா ஆட்டிடியூடா சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ இந்த நீங்க இதை எடுத்துக்கலாம். நீங்க I'll tell you the types of attitude on the way while going. I'll tell you what are the types of attitude. அப்போ உங்களுக்கு அது கிளியரா புரியும். நம்ம when we go inside the chapter, no, you will come to know what is what. There is 6th 7th லெசன்ல எல்லாம் உங்களுக்கு அழகா புரிய ஆரம்பிச்சிரும் அது. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூடை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஸோ தேர் ஆர் 6-7 types of measurement. 6 types of measurement: the judgment method, the method of summated ratings, the method of scalogram analysis, rating method, unfolding techniques, the method of latent structure and analysis. See, attitude measure பண்றதுக்கு there should be something ல ஏதாவது இருக்கணும்ல, towards object or towards feelings or towards one topic. அந்த டாபிக் எடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம அந்த டாபிக்ல அக்ரி பண்ணுவோம், அக்ரி பண்ண மாட்டோம். ஸோ தட் இஸ் ஒன்லி தி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் சப்ஜெக்ட், தட் டாபிக். இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த சோப் எடுத்துக்கிட்டா, ஐயோ இந்த சோப் மேல நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் வரும். ஜான்சன்ஸ் பேபி சோப் எடுத்தா எப்படி இருக்கும்னா, நம்மளோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் வில் பி ஓகே, இதை கிட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, பை க்ரோயிங் we will not use it. So attitude towards anything for that matter, we always have one perception towards it. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுல சேர்ந்திருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய மெத்தட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இங்க சொல்லுவாங்க. So what are the method? The first method is judgment method. Judgment method, நீங்க இந்த மாதிரி மெத்தட்ஸ் எடுக்கிறச்ச you have to write who has done it. இந்த டெக்னிக்கை யார் பண்ணிருக்கா, யார் இது பண்ணா. Judgment method is done by Thurstone and Cape, 1929. இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு then you can start with your answers. See, இதுல வந்து the scaled items are very important. That is the questions. Okay, and each question has its own scores. So இந்த scores வச்சிட்டு தான் this attitude is favorable or not favorable. அப்புறம் இந்த attitude favorable attitude எல்லாமே எடுத்துட்டு then they will make a questionnaire of saying it's agreed, it's not agreed. See, யார் இந்த favorable and non favorable பண்றா? See, they will give to an individual judges. Like old psychologist அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஒரு 100 questions எடுப்பாங்க. ஸோ லெட்ஸ் டாக் டுவர்ட்ஸ் ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங் எடுத்துக்கலாம். இந்த ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங் ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்துட்டு ஃபேவரபிள் நான் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ சம் வில் பி அக்செப்டிங், சம் won't be. So favorable conditions இருக்க questions எல்லாம் எடுத்துட்டு they will make a questionnaire that will be given to the crowd. அதாவது அந்த பைலட் குரூப் கிட்ட கொடுப்பாங்க. Then the questionnaires will be scored. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம புக்ல வந்து ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எய்ட்ஸ் பேஷண்ட் கேட்குறாங்க, ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ். நம்மளோட ஆட்டிடியூட் என்னவா இருக்கும்? அந்த கொஸ்டினர் வந்து ஒரு 20 questions இருக்கும். இந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு என்ன கொஸ்டினர்ஸ் வேணுமோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அதுல இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க யூ லைக் த சோப் ஆர் நாட், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது. ஸோ டுவர்ட்ஸ் விச் என்வாயர்மெண்ட் ஆர் விச் subject we are taking, that scaled, the item will be scaled accordingly. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்புறம் அந்த ஐட்டம் வந்து அக்ரியபிளா இருக்கா, நான் அக்ரியபிளா இருக்கான்னு எடுப்பாங்க. ஸோ திஸ் ஆட்டிடியூட், சி சப்போஸ் மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எய்ட்ஸ் பேஷண்ட் இஸ் coming to the scale of more agreeable, அதாவது 1 to 20 எடுத்துக்கிட்டோம்னா 20 is more agreeable, less than 8 is non-agreeable அப்படின்னு வந்துச்சுன்னா, so I am scoring towards 12 or 13 னா my attitude towards HIV patient is more agreeable. இப்படி வர்றது தான் judgment method.
Next is the method of summated rating. Summated rating is nothing but இதுவும் judgment method தான். It is developed by Likert in 1932. ஓகே, இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து ஜென்ரலா இப்போ ஜட்மெண்ட் மெத்தட்ல ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள், இட் கேன் பி ரேண்டம் பீப்புளுக்கு ஒரு ஒரு 100 பேருக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு. பட் சம்மேட்டட் மெத்தட்ல என்ன இருக்கும்னா, பர்டிகுலர்லி ஒரு பைலட் குரூப்க்கு தான் அந்த கொஸ்டினரை நம்ம கொடுக்க முடியும். அதாவது who has gone through it, who is experiencing that. இப்போ சப்போஸ் we take a cancer patients, கேன்சர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் வாட் தேர் கோயிங் த்ரூ. ஜஸ்ட் லைக் தட் நான் அந்த மாதிரி நார்மல் பீப்புள் கேனாட் கிவ் தட் அந்த அந்த கொஸ்டினர்ஸை நம்ம அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த பைலட் பீப்புள், அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் இந்த கொஸ்டினரை கொடுப்பாங்க. அதுல அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பெயின் இருக்கு, எவ்வளோ கீமோ உங்களுக்கு நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி அவங்க ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேட்டிங்கை தான் it is that is what it will be telling that summated rating is very straightforward. ஜென்ரலா கொடுப்பாங்க, இதுல அவங்க கிளியரா சொல்லிடுவாங்க, ஐ அக்ரி வித் திஸ், ஐ டிஸ்அக்ரி வித் திஸ், ஐ ஸ்ட்ராங்லி அக்ரி, ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. அந்த மாதிரி சில கொஸ்டினர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மட்டும். இது பீப்புள் விச் இஸ் பைலட் பீப்புள் கொடுக்குற பர்டிகுலர் கொஸ்டினர்ஸ். இதுதான் சம்மேட்டட். ஆல்ரெடி தே ஹவ் கிவன் summated questions. Then sologram analysis is nothing but இது வந்து ஒரு எத்தனிக் குரூப் கொடுக்கிறது. அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மைண்ட்ல இருக்கும். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எது வேணாலும் இருக்கலாம், அதுக்கு ஆல்ரெடி ரேட்டிங் போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது எத்தனிக் குரூப் எப்படின்னா, அது ஆப்ஜெக்டாவும் இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாவும் இருக்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுடைய நம்ம வந்து இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள், நம்ம இப்போ ஜிப்சிஸ்லாம் நம்ம ட்ரெயின்லயோ பஸ்லயோ பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சில பேர் அவங்க கூட நின்று பேசி ஜாலியா இருப்போமா, கொஞ்சம் டவுட்ஃபுல் தானே. அந்த மாதிரிதான். ஸோ நம்மளுக்கு மைண்ட்ல ஒரு செட் ஆயிடுச்சுக்கு இவங்க கிட்ட போனா தே won't smell good or something like that. So but it is, if it is there, it is not there, we don't know. ஓகே, இப்போ அந்த மாதிரி ஒரு எத்தனிக் குரூப் நம்மளுக்கு ஓல்டு தாட்ஸ், இதெல்லாம் இந்த ஓல்டு தாட்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரேட்டிங் எடுத்தோம்னா, அந்த ரேட்டிங்கோட அனாலிசிஸ்ல வந்து அந்த கொஸ்டினர்ஸ்க்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ், இந்த 4 அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே, தே ஆர் we can be cordial with them. ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா ஓகே, we cannot be cordial, நம்ம attitude towards them is very low. அது மாதிரி எத்தனிக் குரூப் நம்ம ஆல்ரெடி ப்ரீ கன்செப்ட் பெர்செப்ஷனை வச்சுட்டு பாக்குற ஒரு ஸ்கேல் தான் இந்த ஸ்கேல், கட்மன் ஸ்கேல். இது வந்து சோலோகிராம் அனாலிசிஸ்ல பண்ணிருக்காங்க. த மெத்தட் ஆஃப் ரேட்டிங். மெத்தட் ஆஃப் ரேட்டிங் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றது, எல்லா அனாலிசிஸும் எடுக்கிறது. வெதர் இட் இஸ் நான் வெர்பல் பிஹேவியர், வெர்பல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, அப்புறமா யாராவது இவங்களை பத்தி சொன்னாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கிறது, கிளினிக்கல் டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் கொடுக்கறது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அவங்களோட பிஹேவியரை ஜட்ஜ் பண்றது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அவங்கள நேரா பார்த்து இன்டர்வியூ எடுத்து அவங்கள டாக்குமெண்ட் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரேட்டிங், ஒரு ஸ்கேல் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டினர்ஸ் பண்ணி அந்த கொஸ்டினர்ஸ்ல நம்மளுக்கு வந்து கிரேடிங், அதாவது அக்ரியா, நாட் அக்ரியா, ஃபேவரபிளா, நாட் ஃபேவரபிளா, இட் இஸ் மிக்ஸ் ஆஃப் ஆல் திஸ் 3. all this Likert scale, Gutman scale, Thurston scale, இந்த 3 scale தான் ஜென்ரலி எல்லா இதுலயுமே வரும். நம்ம செகண்ட் சாப்டர்ல படிச்சிருப்போம் what is this 3 scales. so இந்த 3 scales யூஸ் பண்ணி the overall rating method is the method of rating. இப்போ நம்ம அதான் இங்க உங்களோட இதுல கொடுத்துட்டது ஒரு ஹோட்டல்ல. ஆல்ரெடி இந்த ஹோட்டல் ரூம்ஸை வந்து நம்மளால டிசைன் பண்ணது கிடையாது, ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு வர எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டயுமே அவங்க வாங்கியிருப்பாங்க ஹவு இஸ் த ரூம்ஸ், ஹவு இஸ் த ஸ்டாஃப், எல்லாருமே அதுக்கு ஒரு சர்வீஸ்க்கு நம்ம வந்து இட்ஸ் குட் இட்ஸ் பேட் நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். ஸோ ஒரு 3 monthsக்கு ஒரு வாட்டி அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் டுவர்ட்ஸ் தட் ரூம் ஆர் டுவர்ட்ஸ் தட் சர்வீஸ்ன்னு பண்றது தான் அந்த ஆட்டிடியூட், இந்த மெத்தட் ஆஃப் ரேட்டிங். இட் கம்ஸ் இன் எவ்ரிதிங். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நம்மளுக்கு வெறும் ஒரு கொஸ்டினர் பேப்பர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஆன்லைன்லயும் போய் அதை கேட்போம். அப்புறம் ஸ்டாஃப்ஸ் வந்து ஹவ் வாஸ் யுவர் ஸ்டே அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதுவும் ஒரு வெர்பல் தானே. அந்த வெர்பலையும் நம்ம அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கெஸ்டர் எப்படி இருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப சூப்பரா நீங்க எங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் வச்சுட்டு வராங்கன்னா தென் தி
ஓகே, இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்கன்னா they assume that the attitude towards that service is very good. So everything matters there, not only the அவங்க கொடுக்குற அந்த பேப்பர் மட்டும் இல்லாம அந்த மத்த எல்லா ஸ்கேல்ஸும் இதுல மேட்டர் ஆகுது. மெத்தட் ஆஃப் ரேட்டிங். Unfolding technique. Unfolding technique is nothing but already இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் நல்ல ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இஸ் ஓகே அப்படின்னு ஆல்ரெடி டிசைடட். ஓகே, ஸோ ஐ திங்க் ஐவ் அட்மிட்டட் ஆல். ஓகே, இந்த ஓகே இந்த ஆப்ஜெக்ட் குட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் பேட் ஆல்ரெடி டிசைட் பண்ணி இவ்வளோ நாள் நம்ம பார்த்த ஆட்டிடியூட் ஸ்கேல் எப்படின்னா டு டிசைட் வாட் இட் இஸ். தே ஹேவிங் அ ஃபேவரபிள் கண்டிஷன் டுவர்ட்ஸ் தட் ஆப்ஜெக்ட் ஆர் நான் ஃபேவரபிள் கண்டிஷன் டுவர்ட்ஸ் தட் ஆப்ஜெக்ட். ஸோ இங்க எப்படி அன்ஃபோல்டிங் டெக்னிக் இஸ் நத்திங் பட் தே இட்ஸ் ஆல்ரெடி பீன் டிசைடட். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். மேம் yeah, can you hear me? I think my volume is can you hear me now? Yeah. Okay, see, unfolding technique is nothing but we already know that இவ்ளோ நேரம் நம்ம படிச்சது எப்படி இருக்கும்னா இந்த ஆட்டிடியூட் வந்து இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஃபேவரபிளா நாட் ஃபேவரபிளான்னு பார்க்கறது தான் இந்த ஸ்கேலிங் டெக்னிக்ஸ். Unfolding scaling technique is already decided, that is this object is a good object, this attitude is a good attitude, and இந்த ஆப்ஜெக்ட் பொறுத்தவரையிலும் எல்லாருக்குமே இந்த attitude is okay only, they are not very great attitude towards this object, this environment, whatever it be. So அதுதான் வந்து unfolding technique. It's already been decided. The method of latent structure analysis. See, in the method of latent structure analysis is just like that. It's developed by Lazarus Fett, but this is already like performed. இது வந்து ஜட்ஜ்மெண்டல் மெத்தட்ல இது ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த நம்ம 30 years அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஆல்ரெடி நாங்க ஜட்ஜ்மெண்ட் மெத்தட்ல எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ இட் இஸ் கம்பைன்ட் அப்ரோச் யூசிங் அ காம்பினேஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சம் ஆஃப் ரேட்டிங்ஸ். ஸோ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த லேட்டன் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். இட் கேன் பி, இது ஜென்ரலி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்ட்ல இல்ல ரிசர்ச் மெத்தடாலஜி இல்ல சோஷியல் ஆட்டிடியூட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இது ரெண்டுமே சேர்ந்து ரேட்டிங் ஜட்ஜ்மெண்ட் மெத்தட் அண்ட் ரேட்டிங் கொடுக்கறது தான் திஸ் இஸ் லேட்டன் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். measurement of technique, direct self report method. Self report method is nothing but நம்மளே நம்ம கொஸ்டின் பண்ணிக்கணும். நம்ம குரூப் இல்ல நம்ம கலீக் கிட்ட எல்லாத்தையும் am I okay, am I doing correct, am I looking nice, how is my dress, இதெல்லாம் கேக்குறோம்ல. that is our direct self report method. நம்மளை பத்தியே கேட்டுக்கிறது. இது ஜென்ரலி மோஸ்ட்லி இந்த மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும்னா it won't be accurate but it will give the for face value. இப்ப நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அது நம்மளுக்கு அது நல்லா தெரியும். It will look nice, but the same thing if somebody else who don't like them, they will say it's okay, but okay, it is generally our face value gives more importance in that self report method. Then the Thurston equal appearing interval method is the same. Thurston வந்து எப்படியெல்லாம் இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாரு, ஒரு 100 questions எடுத்துக்கிட்டு அதுல இருந்து திருப்பி the set of 80 to 90 statements எடுத்திருக்காங்க. இந்த 80 to 90 statements வந்து 11 pilesல டிவைட் பண்ணிருக்காங்க. 11 குரூப்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 11 குரூப்ஸ்லயும் ஒரு குரூப்பையும் நம்ம ஓபன் பண்ணா நம்மளுடைய அந்த கொஸ்டினருக்கு ஏற்ற மாதிரி நம்ம குரூப்பை ஓபன் பண்ணுவோம். அந்த பைல்ஸ் ஓபன் பண்ணா we will come to know what type of attitude we are having. The average பார்ப்பாங்க. இந்த 11ல ஒரு 3 or 4 piles let's open, then we will see what and all questioners we can able to attend. So average பார்த்து then they will give us scoring, whether it's agreeing, it's not agreeing, அந்த மாதிரி ஸ்கோரிங் கொடுப்பாங்க. This is the equal, that is not so that has not never came in your any of the question papers. Same thing like advantage and disadvantages of all these things. This is one of the important question. What is the advantage of measurement? First, the questioners எல்லாம் கொடுக்கிற advantage என்ன? First, administrating many items yields a final score that contains less random measurement error
உங்களோட attitude இப்படிதான் நம்ம பார்த்தோன்னே சொல்றதுக்கும் மெஷர் பண்ணி இல்ல இந்த ரேட்டிங் எடுத்து சொன்னா இட் வில் பி எரர் வர்றது கம்மியா இருக்கும், இட் வில் பி accurate towards the point of accuracy ல இருக்கும். Second thing, this procedure have to be empirical evidence, அதாவது நம்மளுக்கு numerical values தரும், quantitative values தரும். இது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். see இவங்களோட attitude towards that subject was that person was different, இவங்க attitude towards this person is little different. so இதை நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ரெண்டு ஆட்டிடியூடும் அவங்க இந்த பர்சன் கிட்ட பேசுறச்ச நம்ம பாஸ் கிட்ட பேசுறச்ச எப்படி ஆட்டிடியூட் இருக்கும், நம்ம கலீக் கிட்ட பேசுறச்ச எப்படி ஆட்டிடியூட் இருக்குன்னு we will start comparing. so this is இந்த கம்பேரிசன் நடக்கிறதுல இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். disadvantage ன்னு பார்த்தோம்னா see you give more questioners, it will take time. some people அவங்களோட ஹரியில வந்து டைமே இருக்காது அவங்களுக்கு அந்த questioners எல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு. and sometimes it can be manipulative, the way they will attend but just like that okay excellent நம்ம ஏதாவது ஷாப்புக்கு போறோம் இல்லைன்னா ஹோட்டலுக்கு போறோம், all services good though we have experienced a bit of negativism or attitude நெகட்டிவா இருந்தாலும் நம்ம ஓகே சலோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸலண்ட் வெரி குட் that then the attitude towards it's been manipulated. so in the manipulation இதுதான் negative things have come out the measurement la. so this is how it is. implicit measurement techniques, in the implicit measurement techniques la there is two types, that is unobtrusive behavioral observation and response latency. unobtrusive behavioral observation is nothing but it's a face to face reaction. ஒரு இன்டர்வியூக்கு போறோம், டைரக்ட் இன்டர்வியூல அவங்க உங்களுக்கு 20 questions எல்லாம் கேட்க மாட்டாங்க, just or 4 or 5 questions கேட்பாங்க. they will the HR will come to know what type of behavior you have a positive behavior towards this job or you have a future goals, what future goals you have, you are okay for this salary. and face to face பாக்குறச்ச அவங்களுக்கு உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்க பாடி லாங்குவேஜ்ல வச்சு அவங்க நம்ம வந்து இன்னொருத்தர சொல்லிடலாம் ஓகே தே ஆர் வெரி அன்கம்ஃபர்டபிள் வென் ஐ சே திஸ் salary amount, so they will might not return back or something like that. this is unobtrusive behavior observation. நம்மளோட பிஹேவியரை வந்து ஆன் face to face அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அந்த questions வந்து it will give the idea that this person is okay with this question or that is this behavior, adu vandu they will come to know. latency, response to the latency, it is more physiological behavior வந்து மெஷர் பண்றது. அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், இசிஜி எடுத்தாதான் நம்மளுடைய ஹார்ட்டோடைய இது தெரியும். அந்த மாதிரி ஆட்டிடியூட் மெஷர் பண்றதுக்கு there are more physiological measurements. திடீர்னு நம்ம ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ஒரு அன்சர்டன் ஒரு சுனாமி வந்துருச்சுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். அந்த ரியாக்ஷன் கொடுக்கறச்ச நம்ம ஹார்ட் படப்படன்னு இருந்திருக்கும், இல்ல நம்மளோட பிளட் ப்ரெஷர் ஏறி இருக்கும் ஒரு சேட் நியூஸ்ல. ஸோ இந்த பிசியலாஜிக்கல் ரியாக்ஷன் நம்மளுடைய ஆட்டிடியூட்ல காமிக்கும். ஸோ அந்த பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் தான் ரெஸ்பான்ஸ் டு லேட்டன்சின்னு சொல்றாங்க. okay, so this is about the measurements of the attitude. 5th chapter is over, so the unit 2 is over. Any doubt in this? You have any questions about the 5th chapter, or shall I move to the 6th one? Anybody? We can move. Okay. 6th chapter is cognitive dissonance. From the beginning we have been studying about cognitive dissonance. Cognitive dissonance is nothing but it is discomfort of behavior. Discomfort of a behavior is what the Fishner's cognitive dissonance is a cognitive distance theory. It is also called as a cognitive distance theory. Okay, this theory, what does this theory says? This theory is simply it says that there is when we do our behavior, நம்ம attitude ரெண்டுத்துக்குமே ஒரு discomfort வரதுதான் cognitive dissonance. நம்ம attitude towards, like last time itself I told, நம்ம attitude towards the smoking might be
might not be okay for us, but then நம்ம behavior என்ன காமிக்குதுன்னா, okay, it's okay, let me take it for 1 or 2 days, இல்ல இந்த பீரியட்ல புடிச்சா எனக்கு ஒண்ணும் ஆகாது. So இந்த attitude வந்து it gives a discomfort, but when it comes to reality it gives a discomfort, ஒரு guilt feeling வந்துரும். ஐயோ நம்ம இந்த வாரம் ஃபுல்லா நம்ம ஒரு 10 cigarettes எடுத்திருக்கோமே, so I know that my lungs will get affected. இதெல்லாம் தெரிஞ்சாலுமே we will do that behavior is persistent, but we will have a discomfort in our attitude. என்ன எடுத்துட்டோம் நம்ம இத அப்படின்னு சொல்றதுதான் வந்து காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஃபிஷ்னஸ் கொடுத்திருக்காரு. அதாவது what he has tried to tell here, see, he has paid $20 to a group to tell a lie, then one group he has given $1. The group which is taken $20, aram se they have lied so much and they were happy. The question was okay. If they asked the question, are you okay with this, they thought yes, but the actual thing is $1 edutha students, so $1 they have taken, they lied very little, but their guilt feeling is they don't have any guilt feeling. There was less discomfort in their, less cognitive dissonance in their behavior, because they didn't lie. $1, why should they lie more? So they didn't lie more, so the cognitive dissonance was very less for them. So this is the study. But what this study end of the day says is everything is money. காசு நிறைய கொடுக்குற இடத்துல we start to நமக்கு discomfort இருந்தாலுமே we start doing that work very enjoyably. that boring ன்னு சொல்ல மாட்டோம், it's interesting ன்னு சொல்லிடுவோம். though it will be a discomfort, cognitive dissonance அங்க இருக்கும், இருந்தாலுமே what we will say, no it is okay because we are getting money. but $1 pay பண்ற இடத்துல cognitive dissonance will be very less. ஏன்னா அந்த இடத்துல அவங்க அன்கம்ஃபர்டபுளா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ், அண்ட் அதுல இருந்து ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கும் அவங்களுக்கு. இந்த ஒரு சின்னதா ஒரு லைவ் பண்றச்ச, யூ ஆர் லுக்கிங் நைஸ், யுவர் ஷர்ட் இஸ் லுக்கிங் நைஸ், யுவர் ட்ரெஸ் இஸ் லுக்கிங் நைஸ், தட் பர்சன் who has in the opposite side would have felt nice. So they also would have felt nice. So the cognitive dissonance வந்து அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். That what Fishner is saying in cognitive dissonance now, attitude cannot be changed. Attitude can be sometimes changed through money also. That is what he is trying to explain. See, attitude dissonance and cognitive dissonance, and idhula nariya examples kuduthirukanga. So how smoking affects, it's already I told you. How a parent should behave towards the children. Or parent vandu rombo stricta irukka parent, you should not see TV, close the TV down, go steady, ippilla sonna and towards the television this child will get more attracted. Okay, if they say if you don't study now, if you watch TV you will get less mark, in the mari towards that neenga solli eduthu pona parents, the child will have less feelings, less attraction towards the television, and it will that cognition, they will think about it, what the parents are saying might be correct. So idu இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து எடுத்துட்டு போறதா discomfort in their behavior. Cognitive dissonance and attitude change. See, cognitive dissonance, we already know that there is a attitudes, as mentioned earlier, are indeed difficult to change, but it is not difficult, it can be changed also. Some attitudes can be changed, it is not that difficult. Adha inga solranga, attitude change agrathukku there are so many reasons. See, suppose I'm smoking, suddenly my small 1 year son is seeing me smoking, and he also wants to keep his pencil on his mouth, and he also tries to smoke just like his father. On the moment my inner feeling might change. Oh my god, if I do it, my son will follow my steps. So on the time la irundhu I am quitting smoking. Okay, there should be a strong feeling or strong belief of something which makes that attitude change. Just like that, இதேவே வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் இந்த மாதிரி பண்ணா, நம்ம போய் பார்க்குறோம், பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகாது. Okay, so there should be a strong reason behind the attitude change. It should be personal, relationshipல இருக்கணும், பர்சனலா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ல இருந்தா மட்டும்தான் the attitude change can be done. Okay, hence
See, now attitude beliefs affect the strength of the, okay. According to the Fishner's theory, there are basically two factors that affects the strength of the dissonance. The number of dissonant beliefs, the importance attached to that beliefs. Do you understand this sentence? The number of dissonant beliefs is, நான் cigarette குடிச்சா that's okay. And the attitude, என்னோட children அதை பார்த்துட்டாங்கன்னா அந்த பிலீஃப் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் இதெல்லாம் யோசிச்சுட்டு I will just stop that no smoking. That is my attitude towards, my strong attitude towards that belief. Hence one eliminate dissonance எப்படி eliminate பண்ணலாம் நம்ம அந்த attitude and நம்ம அந்த discomfort. Dissonance is nothing but just remember discomfort or guilt feeling. இதை எப்படி eliminate பண்ணலாம்? ஸோ நம்ம அந்த dissonant belief எப்படி ரெடியூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு ஆன்சர் தேடணும். நம்மளுக்கு இப்போ ஸ்மோக்கிங் இருக்கு, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம தேடணும்ல. ஸோ அதை வந்து அது என்ன பிலீஃப்ல இருக்கு, அது என்ன பிலீஃப் அதை தேடுறது, அது ஃபர்ஸ்ட் திங் டு ரெடியூஸ் இம்பார்ட்டன்ஸ். ஆட் மோர் கன்சோனன்ட் பிலீஃப் தட் அவுட்வேக் தி டிசோனன்ட் பிலீஃப். மோர் பாசிட்டிவ் திங்க் அபவுட் த டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு அதுல பாசிட்டிவ் என்னென்ன இருக்கு அதை தேடினா ஆட்டோமேட்டிக்லி இந்த டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங், ஸ்மோக்கிங்ல இருக்க நெகட்டிவ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம இன்னொரு வாட்டி அந்த சிகரெட்டை எடுக்க மாட்டோம் கையில. ஸோ இது அப்போ நம்ம நெகட்டிவ் திங்ஸ் அபவுட் தட் சிகரெட், மோர் இட் காசஸ் கேன்சர், இட் காசஸ் லங் டிசீஸ், அதை பத்தி ஒரு வீடியோ பாக்குறோம். ஸோ இதை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறச்ச நம்மளுக்கு ஒரு பிலீஃப் வந்துடும், ஓ மை காட் ஐ எம் கெட்டிங் ஏஜ்ட், ஐ ஷுட் நாட் டச் திஸ். ஸோ இந்த ஸ்ட்ராங் பிலீஃபை ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வித்தின் அவர் செல்ஃப் வி ஷுட் பிரிங், not by telling யாராவது ஒருத்தர் சொல்லி வரக்கூடாது. It should come within ourselves. Change the dissonant belief so that they are no longer inconsistent. Same thing, you have to change that belief. Okay, suppose we have a strong belief about living in a flat and a house. That's what people say. ஒரு கம்யூனிட்டியில இருக்கிறச்ச we living in a flat, திடீர்னு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் we are putting in a gated community where everybody goes to the park for walking, where everybody goes to the, நம்ம பீச்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு மார்னிங் டைம்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா there will be a laugh therapy. Have you ever seen that? Anybody? Yes ma'am, yes ma'am, yes ma'am. இந்த laugh therapy பாக்குறச்ச நம்ம மூடே மாறிடும். பாத்திருக்கீங்களா? அவங்க லாஃப் பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டா? அவங்கள பாக்குறச்ச we will start smiling inside us. We will be young, we will not join them, but அந்த crowd பாத்தீங்கன்னா there won't be young crowd, they will be definitely after 50s or 60s அந்த crowd. Okay, அந்த crowd நம்ம பாக்குறச்ச நமக்குள்ளே ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். ஒரு நம்ம வந்து டயரிங்கா இருந்தாலுமே அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜ்டு பீப்புளை பாக்குறச்ச ஹவு நைஸ் இட் இஸ்ல, அவங்களுக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு ஒரு பிளேஸ் எடுத்திருக்காங்க, தட் இஸ் கால்ட் லாஃபிங் தெரப்பி. ஓகே, ஸோ திஸ் ஆட்டிடியூட் அந்த மூமெண்ட்ல ஜஸ்ட் இமேஜின் அவங்களுக்கு எவ்வளோ தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும். That will be like, no, they will be having a problem with the children, they will be having a problem with the grandchildren, வீடு இதை பத்தி அந்த டைம்ல யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. They will just laugh. Okay, so the small changes in their attitude will also happen at any age. It doesn't have an age. Attitude change க்கு வந்து ஏஜ் தேவையில்லை. The people surrounding us, நான் ஒரு அதான் நம்ம கம்யூனிட்டி சரௌண்டிங் அஸ் வில் சேஞ்சஸ். நீங்க அந்த லாஃபிங் தெரப்பி முடிச்சோடனே யூ திங்க் அவங்க திருப்பி பேக் டு தி சோகமா போவாங்களா? இல்ல, அந்த பீப்புள் கிட்ட பேசுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. பேசுறச்ச there are so many good things they will come to know about this environment. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஒரு தனியா இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகி ஓகே we can also laugh with others என்ற பெர்ஸ்பெக்டிவ் என்னைக்கு உள்ள வருதோ this change will happen. Okay, the comparison between cognitive dissonance and self. Ma'am, your voice is breaking, ma'am. My thing is voice is breaking in between. Can you hear me now? Yes ma'am. Okay, comparison between cognitive dissonance and self perception theory. Okay, அதுக்கு முன்னாடி நம்ம புக்ல செல்ஃப் பெர்செப்ஷன்னா என்னன்னு நான் சொல்றேன். What is self perception? Self perception is a counterintuitive in nature. Okay, நம்மள அதாவது SPT self perception theory is there, developed by Dahl Byrne. This psychologist, what he has done,
நம்மளை பத்தி we have to be counterintuitive. That is, we should know our behavior. So இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஆட்டிடியூட் வந்து நம்ம பிஹேவியரை எவ்வளோ சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து செல்ஃப் பர்செப்ஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம பிஹேவியருக்கு முன்னாடி நம்ம ஆட்டிடியூட் இருக்கு, அதனால்தான் நம்ம பிஹேவியர் நம்ம அந்த பிஹேவ் பண்றோம். நம்மளுக்கு அந்த ஆட்டிடியூட் இல்லைன்னா நம்ம அப்படி பிஹேவ் பண்ண மாட்டோம். சப்போஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகே, ஹவ் யூ சீன் குட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்? ரொம்ப பிந்தாஸ், சில், கூலா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கிரவுண்ட்ல போயிட்டு நம்ம தனியா தெரிவாங்க அவங்க. தே வில் ஹாவ் அ கலர்ஃபுல் ஷார்ட்ஸ். அது அவங்க ஆட்டிடியூட் பார்த்தாலே, அவங்க பிஹேவியர் பார்த்தாலே தெரியும். தே வெரி கான்ஃபிடென்ட், ஒரு ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட் இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ தே வில் பி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி நார்மல் நான் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். ஓகே, வை தட் இஸ்? அவங்க பிஹேவியர் என்ன காட்டுது? அவங்க ஆட்டிடியூடு நம்மளுக்கு ஷோ பண்ணுது. தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட். அவங்க அந்த பிஹேவியர்னால தான் அவங்க ஆட்டிடியூடு அப்படி இருக்குன்னு செல்ஃப் பர்செப்ஷன் தியரிஸ் சொல்லுது. Can you write down? This is very important. This is not in the book, but I think it's very important. Types of attitude. Okay, இதை எடுத்துக்கோங்க. You write it down. Then I will explain to you how the self perception is very, you can relate to that. That is types of attitude la non-judging. Are you taking? Are you guys taking this? Writing this? Yes, ma'am, we are writing. Yeah, it's not in the book. Just give me an affirmation, no, somebody, so that I'll also know. Okay, types of attitude la non-judging, patience, beginner's mind, trust, non-striving, acceptance, letting go, generosity. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட். ஓகே, இந்த ஆட்டிடியூட்ல இருந்து தான் பிஹேவியர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் அ ஆட்டிடியூட் ஆஃப் ஜெனராசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், இப்போ செல்ஃப் பர்செப்ஷன் உங்களுக்கு கரெக்டா புரியும். இப்போ நீங்க ஒரு ஜெனராசிட்டி ஆட்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்க. ஜென்ரலி ஜெனராசிட்டி ஆட்டிடியூட் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப கிவிங்கா இருப்பாங்க, சர்வீஸ் ஓரியன்டா இருப்பாங்க, ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கெரியர் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட சர்வீஸ், இப்போ நம்ம வந்து மதர் டெரேசா பார்த்தா, ஷீ இஸ் வெரி ஜெனரஸ். அவங்களோட ஆட்டிடியூட் என்ன ஆட்டிடியூட் அதுல வருது? ஷீ இஸ் வெரி ஜெனராசிட்டி ஆட்டிடியூட் இஸ் தேர். Okay, attitude can be 2-3 types. There'll be generosity, they're more accepting people, trustworthy people. Trustworthy attitude எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க அவங்க கிட்ட என்ன ட்ரஸ்ட் பண்ணியும் சொல்லலாம், நீங்க எதை வேணா சொல்லலாம். You can trust them, you can give them money, they are trustworthy person. So இந்த behavior அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா தான் தெரியும் அவங்களுக்கு என்ன attitude. So self perception is nothing but it is coming from the behavior, you are judging the attitude. Understood? Yes, ma'am. Yes, ma'am. Okay, இதுதான் செல்ஃப் பர்செப்ஷன். ஆனா காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்ல நம்மளுக்கு என்ன தெரியும்? அவங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட் இன் த பிஹேவியர் ஷோஸ் தேர் ஆட்டிடியூட். ஓகே, அப்படியே உல்டா ரெண்டுமே. ஓகே, next coming is the self affirmation. Self affirmation is nothing but self esteem. நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், நம்மளோட செல்ஃப் இமேஜ், நம்மளோட செல்ஃப் இமேஜை வந்து நம்ம வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா போயிட்டே இருக்கும் நம்ம செல்ஃப் இமேஜ். தட் இஸ், திஸ் இஸ் வெரி ஒபீடியன்ட் சைல்டு அப்படின்னா அந்த சைல்டோட பிஹேவியர் வந்து கன்சிஸ்டண்டா செல்ஃப் நம்ம அஃபர்ம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சின்ன குழந்தைங்களே வந்து நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன் நம்மளே கொடுத்துட்டு இருக்கலாம். ஓ மை காட், யூஆர் ஸ்டடிங் ரியலி குட், வெரி குட், நீ 4 மார்க் தானே கம்மியாச்சு, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் வி வில் டேக் கேர். ஸோ நம்ம வந்து அந்த சைல்டு வந்து யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட், யூ ஆர் வெரி ஒபீடியன்ட், யூ ஹாவ் வெரி குட் மேனர்ஸ்னா அந்த சைல்டு one or other day it will start behaving like that. Okay, I have a good memory, I'm very intelligent, so it will also go in that part.
நம்ம அதுதான் செல்ஃப் அஃபர்மேஷன். நம்மள வந்து நம்ம அஃபர்ம் பண்றோம், இல்ல நம்மளுடைய வாட் எவர் இட் இஸ், நம்ம சில்ட்ரனையோ இதை நம்ம குட் செல்ஃப் இன்டிகிரிட்டி, மொராலிட்டி அண்ட் அடிக்வசி வந்து அங்க கரெக்டான ஸ்பேஸ்ல நம்ம காமிக்கிறது தான் செல்ஃப் அஃபர்மேஷன். இட் கேன் பி த்ரூ எனிபடி. நம்மளுக்கே நம்ம செல்ஃப் அஃபர்மேட்டிவாக இருக்கலாம். நம்ம செல்ஃப் எஸ்டீம், நம்மள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஜென்ரலி ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க இந்த இடத்துல நம்மள, அப்போ we will put our stand. No, I cannot take this anymore. That is giving a self affirmation. I will not take your threatening words. So this is a self affirmation about ourselves. ஏன் அந்த self affirmation பண்றோம்? Because we value our self respect in us. We value our self esteem in us. நம்ம செல்ஃப் எஸ்டீம் பண்றனால, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மள பண்றனால நம்ம அந்த இடத்துல செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்குறோம், தட் ஐ வில் நாட் டீல் வித் திஸ் எனிமோர். ஸோ திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் அஃபர்மேஷன். ஓகே, 6th chapter is over. Anything else in the 6th chapter you want to know? It's nothing but cognitive dissonance. இந்த சாப்டர்ல மொத்தமாவே வந்து cognitive dissonanceனா என்ன, செல்ஃப் பெர்செப்ஷன்னா என்ன, cognitive consistencyனா என்ன, செல்ஃப் dissonance theory and இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, cognitive self perception theory and cognitive dissonance theory, இந்த ரெண்டுடைய டிஃபரன்சஸ் இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுல. Okay, and just like that you have to know the types of attitudes la vandu I have given extra information so that now you can understand the self perception very clearly, and the attitudes nal da behavior varudhu appdin solittu. So this chapter is over. Now I'll take theories of cognitive dissonance and its management. Okay, தியரிஸ் இதுல வந்து தியரிஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட், இதுல வந்து 3 டைப் ஆஃப் தியரிஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தி ஃபிஷ்னர்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ், ஹெய்டர்ஸ் POX தியரி, பாக்ஸ் தியரின்னு சொல்லுவோம் அதை, நியூகாம்ஸ் சிமெட்ரி தியரி. ஓகே, ஃபிஷ்னர்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் we have just seen, எல்லாமே அதே தான், சேம் அதே தான். காக்னிட்டிவ், வாட் இஸ் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ், how it is done, same thing, nothing. ஒரு ஃபிஷ்னர்ஸ் தியரி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இதே காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் பத்தி தான் நீங்க எழுதணும். ஓகே, இதுல சேம் திங், செல்ஃப் இன்டிகிரிட்டி, நம்மளுடைய என்ன பண்றோம் அதுதான். I will go with the Heidegger's. Ma'am, I have one doubt. Yeah, tell me. You told about types of attitude. There was one point which I missed it. Okay. I think something starting from S. Not, see, I'll tell again. It is non-judging, patience, beginner's mind, trust, non-striving, acceptance, letting go, That one. Could you please? generosity. That non. What is it? Non. Actually, it's non-striving. STRI. Could you please spell it out? Striving. Oh, okay. I got it. Got it? Okay. Yeah, got it, ma'am. Okay. Non-striving. Yeah. Thank you. I'll go to Heidegger's Fox theory. Okay. See, clearly understand this. I will give you a situation. Okay. In this, I'll give you an example. You can understand this very well. See, Fox theory, generally it is known as a balance theory. Okay. All should have a balanced acceptance. See, Fritz Heider proposed this balance theory. Okay, it is called POX. P for person, O for the other person, X is the object or whatever it is, the situation or whatever the environment. Okay, this is called POX theory. See, this theory is just generally a triangle theory. Triangle, you can make a triangle. Okay, this triangle, it will be like a PA. You can make it like P. I cannot do it. I cannot draw it, I think. Okay, I'll tell example. P is a person who is the sender. Okay, who is a person
who having the attitude towards that X is the object, or anything for that matter, any subject. And O is the other person who is having a relationship with P. Okay, and he is also having a he's also having an opinion about that X. Okay, so I would I just you have a pencil or something, just draw a triangle on top, the head of the triangle, no, on top, make it X. Both the side you can make P and O. Okay, one thing, all the sides maybe it is positive, or all these two sides it is positive and one side is negative. You can make it like that. With this, though, with these two diagrams, I'll explain to you what it is. See, P, Ma'am, can you please repeat again? make a triangle. Okay, make a triangle down. Yeah. It is P and O. Anything, anywhere you can put it. Okay, on top of the triangle, it is X. X can be any subject or anything like that, any object or any subject. X. P is a person who is having a strong we are going to talk about the P. P ஓட attitude மட்டும்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, P ஓட attitude towards that X எப்படி இருக்கு அதுதான் நம்ம இங்க ஜட்ஜ் பண்ண போறோம். ஓகே, so O is the other person. So on both the sides you can put P and O is a positive sign, and P and X is a positive sign, and O and X can be a minus sign. One diagram I can. You can Ma'am, P and O are positive signs. positive போட்டுக்கோங்க ஒரு சைடுல, சரிங்களா? ஒரு பாசிட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. P and X. P and O. I'll give you an example like this. See, P is a P and O are good friends. Okay, P and O are good friends. That is, their relationship is positive. Okay, but they இப்போ வந்து இந்த ரெண்டு P ஓட children, they both are P and O wants their children to get married. Okay, that is, X is a dowry. We'll take that thing as a dowry. X, dowry is a subject. Okay, P is having a strong okay with that dowry. ஓகே, டவுரி எடுக்கிறதுல பீக் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஹீ இஸ் ஹேவிங் அ ஸ்ட்ராங் இட்ஸ் ஓகே, வை டோன்ட் வி கெட் அ டவுரி. ஹீஸ் ஸ்ட்ராங்லி இஸ் ஹேவிங் அ பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் தி எக்ஸ், தட் இஸ் அ டவுரி சிஸ்டம். O is against the dowry system. Okay, negative, he is having a negative feeling towards the dowry system. Okay, then what will happen now? Understood now? But Yes, ma'am. yeah, but P, Misunderstanding. அதுதான், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் P and O ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க. ஆனா அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் சப்ஜெக்ட் மைட் டிஃபர். இவருக்கு வந்து டவுரி சிஸ்டம் ஓகேவா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து டவுரி சிஸ்டம் இஸ் நெகட்டிவா இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? எய்தர் P, O should convince P to be negative towards the dowry system. Okay, or இன்னொன்னு நடக்கலாம், P can convince O also to give a dowry system. He can give that பாசிட்டிவா பேசலாம். டவுரி கொடுக்கறது யாருக்கு? உங்க டாட்டருக்கு இல்ல உங்க சனுக்கு. லெட் them have their future secured-ஆ இருக்கும். We don't have to be worried about that. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் டாக்கை பேசிட்டு அந்த சிஸ்டமே வந்து P can make it positive towards the dowry system. Over. Understood? So when all the sides are Yes, ma'am. This become attitude, become a yes behavior. This attitude becomes a behavior, and there is attitude change also is happening. Correct? Or P can convince O to change his attitude towards the dowry system. Okay, and sometimes O can change the attitude of a P to change the attitude towards the dowry system. Okay, there should be something which is so what is the attitude of P now? He might now that suppose P is an environmental, P is a friend, O is a friend.
இவர் சொன்னனால பீக்கு என்ன ஆயிடுச்சு, ஓகே let us not take this dowry things because it is giving a bad impact on my behavior, on my this thing அப்படின்னு சொல்லிட்டு அவர் டவுரி வேன் அந்த தாட் ப்ராசஸே அவர் வந்து it is making its negative attitude towards that, it's becoming negative. Okay, so this is the whole thought process is the system, the attitude is changing. Okay, so this is what is the Pox theory. Do you understand the whole symmetrical relationship when they are, it is changing? This is Pox theory. சிஸ்டம் ஃபார்முலா ஒன்று சொன்னீங்களே மேம், என்னது? சிஸ்டம் Symmetrical. ஆமா, symmetrical. The whole theory is symmetrical. அப்படியே லைன் symmetrical, ஒன்னு ரிலேட்டட் ஆயிருக்குல்ல, நம்ம ட்ரையாங்கிள் ஒன்னு ரிலேட்டட் ஆயிருக்குல்ல, நம்ம அது டுவர்ட்ஸ் தட் இட் இஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சிமெட்ரிக்கல் வென் தே மே நாட் பி. பார்க்கறதுக்கு அது பிளஸ் மைனஸ் நம்ம அப்படி போட்டாதான் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தெரியும். ஐ வில் டூ ஒன் திங், I will send you small 3 minutes 4 minutes videos and all. Okay, so that time you can even more better understand on this the theories லாம். அப்ப நீங்க புக்கை படிக்கிற டைமும் உங்களுக்கு மிச்சமாயிடும். ஓகே, ஸோ while the time of writing, ஓகே மேம், அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓகே யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் ரைட் தி கொஷின்ஸ். புக்கை லாஸ்ட் மினிட் நோ திஸ் இஸ். ஸோ நாட் ஒன்லி திஸ் சப்ஜெக்ட், மோஸ்ட் ஆஃப் தி RM, அட்வான்ஸ் சைக்காலஜி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் யூ நோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. Now comes the Newcomb's symmetry theory. ஓகே, இதுவும் அதுதான். இந்த தியரியில என்ன நடக்கும்னா, இட்ஸ் only communication. This theory is also called a communication model. Okay, communication model, that is the same thing. இதுலயும் ஒரு triangle of ரெண்டு, இதுல வந்து one will be a receiver, make a triangle. In this triangle the downside is one is receiver and one is sender, and the object is anything. It can be object or it can be any situation or anything for that matter. See, receiver can be a sender also. இப்போ ரெண்டு A and B, நான் ஒன்னு சொல்றேன், B கேக்குறாங்க, அப்புறம் B சொல்றாங்க, நான் கேக்குறேன். That is A and B. One can be a receiver and one can be a listener, sender. So both ways it can be. See, suppose this if இதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்லணும்னா, see we are talking about it can be A and B can be both groups also, A group, B group also. Okay, this is ஏன்னா இது கம்யூனிகேஷன் மாடல். இங்க வந்து எப்படி ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகுதுன்னா only through communication only. இது வந்து ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுறது கிடையாது. ஆட்டிடியூட் சேஞ்ச் வந்து பாக்ஸ். கம்யூனிகேஷன்ல சேஞ்ச் ஆகிற ஆட்டிடியூடோ இல்ல கம்யூனிகேஷன்ல வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா that is only Newcomb's theory. See, according to Newcomb is what, and the person, see, suppose there is a husband and wife. One time husband will listen to wife and wife will listen to husband. Sometimes it can gonna be vice versa. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டாபிக்ல பிரச்சனை, அதாவது this movie they don't like it. Okay, so they will start arguing on that movie. That movie is, one will say that movie is bad, another will say that movie is very good. So இதுல அவங்களுடைய ஆர்குமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியானோடனே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இட் வில் ஒரு சண்டை வந்துடுது, தேர் வில் பி a misunderstanding. பட் இங்க என்ன நடக்கணும்னா, the communication should be clear. அந்த டாபிக்ல தான் நம்மளுக்கு சண்டை வருது, ஸோ லெட்ஸ் லீவ் த டாபிக், லெட்ஸ் சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூர்ட் ரிலேஷன்ஷிப்ல திருப்பி பேக் டு தேர் ஃபார்ம், டு தேர் ரிலேஷன்ஷிப். தட் இஸ் ஒன்லி இஸ் அ கம்யூனிகேஷன் மாடல். இங்க என்ன நடக்குதுன்னா, the communication is very clear. That is okay, let's not talk about that particular situation or that particular movie. Then what will happen? They come back to the form, they come into that back to the relationship, then it will be okay. See, it can be both the groups also. It should not be friends, husband and wife illama, a group of friends also, A group and B group friends also irkalam idhula.
இவங்க ரெண்டு பேருக்குமே நம்மளோட கிளாஸ்லயே எடுத்துக்கோங்களேன், திடீர்னு ஒரு கிளாஸ் ரூம்ல சண்டை வருது. ஸோ நம்ம நடுவுல ஒரு பர்சன் பூந்து ஓகே யார் சலோ லீவ் இட், இட் இஸ் கெட்டிங் ஈவன் மோர், த ஃபைட் இஸ் கெட்டிங், இஃப் வி டாக் மோர் the fight will become even more bigger, so let's stop it here, let's go see, come tomorrow and see what is happening. This communication is called, this is symmetry predicts that இந்த people எதுக்கு அசோசியேட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கம்யூனிகேஷன் புரியும். தேர்ட் பர்சன் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷனோ இந்த டாபிக்கோ புரியாது. ஸோ திஸ் இஸ் அ கம்யூனிகேஷன் மாடல், தட்ஸ் இட். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Yes, ma'am, it's clear, ma'am. It's clear, no? Okay. So this is how the new comb is. Ma'am, so this is Tell me, Soumya. so ma'am, this is also Haider's-Fox theory. No, this is a new comb symmetry So theory. this is also Haider's. No. Haider's is Fox theory. See, Haider's Fox theory is the attitude change. Yeah. Okay. New comb symmetry theory is a communication model. Okay. See, Haider-Fox theory difference I will tell you. See, Haider-Fox theory la P and O was there. They were talking about their dowry system. Okay. His attitude changed because his attitude change nadakudanga towards that subject X. Okay. Inga vandu attitude change oda communication is more important. Okay. Communication nala இவங்க வந்து அந்த they are okay with that. So I'll tell you one example. So generally it will be like teacher and the student vechukongala. Okay. New com model la teacher and student. Suddenly college la university la enna aguduna, there is a hike in the fees. அது வரலும் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். சடன்லி ஃபீஸ் ஹைக் ஆனோன்னு என்ன ஆயிடுது, university is saying that, college is saying that no, we didn't raise our fees for a long time, so this year we are going to raise the fees. So the students will come and argue with the teachers, student will come and argue with the university that no, how can you raise the fees, you didn't tell us, this year we have planned for this ன்னு சொன்னாங்கன்னா there starts the அப்போ ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும் டீச்சர்ஸ் குள்ள. No, we cannot survive in this fees, we have to get more fees so that we can give it to the fee structure has to be changed in this every 5 years, so this has to be done. So there will be always a rift மாதிரி ஃபார்ம் ஆயிடும். So finally என்ன நடக்கும், so ஸ்டூடெண்ட் கமிட்டியில இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரசிடென்ட்டோ, okay sir, we will come to a point, the principal should call the student committee member, okay, we will talk and resolve this, don't go for a strike or something like that, we will talk and resolve this ன்னு சொல்றாங்க. So when they communicate with each other, they both will come down. Okay sir, நீங்க fees the university will say okay, we will hike the fees 50% hike இருந்திருக்கும், அப்போ double the fees ஆயிருந்திருக்கலாம், okay, we will hike the fees only 30%. That time the students might agree with that. Okay, can we pay in an installment basis? You can pay in an installment basis, and the university is saying, the student might agree with that. So what has happened here, the communication has resolved their problem. Is that okay now? This example is, can you understand this, Soumya? So it has more to do with the agreement about any Yes. topic Yes. More to in an institution or something. Yes. Yeah. So coming to a common conclusion. It is coming to a common conclusion through communication. This model itself, it's called as a communication model. Okay. Through communication. It is model itself is called Okay, communication okay. model about the social circumstances. Okay. In this Okay, ma'am. Okay. In the 7th chapter, this 3 model is only important, and the Newcomb's model, I'm giving so much of importance to that because every year there will be a 6 marks or 10 marks question in this Newcomb model. Okay, that's why I've given you so many examples so that it should be clearly in your mind. Okay. From this Ma'am, I Yes, have ma'am. a doubt. Yeah, Sophia. Nothing, ma'am, it's clear. Clear. Okay. So the 7th chapter. No, I have a doubt, ma'am. Soumya, tell me, Soumya.
Yeah, tell me. You can Ma'am, ask. Hyder-Spock's Okay. Newton symmetry theory. These two are there. Then third one is which one, ma'am? So much of confusion because I'm following the book. That's Okay. why I'm getting confused. Seventh chapter, Fechner's theory of cognitive dissonance, Hyder-Spock's theory, and Newcomb theory. Okay. Okay. Three theory. I'm also following the book only. Okay. Page number 120. Okay. Yeah, I'm Ma'am, if you don't mind, can you just give, can you, 118. Yeah, 118 only. 118 only. Hyder-Spock's theory. Ma'am, if you don't mind, can you just give one small gist about Fishner's theory of cognitive dissonance? Okay. See, what is cognitive dissonance? I've already told you. See, this is the purpose of this is to reduce the discomfort going through that behavior or attitude of a person. Okay. How do that discomfort they will see? Somebody is saying, um, I have an anger issue. Okay. I have an anger issue and I cannot come out of it. I have to show this anger towards somebody else. Everybody is saying that I'm not fit. Okay. Everybody is saying that I'm not fit or something like that. So everybody wants asking me to go to gym. ஓகே ஸோ ஐ ஹாவ் ஆங்கர் இஷ்யூ அப்போ ஜிம் போயிட்டு நீ நிறைய பண்ணினா உன்னோட ஹெல்த் நல்லா இருக்கும் நீ வந்து பாடியை ப்ராப்பராக பார்த்துக்கலாம் நீ ஜிம் போகலாம் பட் மை பிஹேவியர் டுவர்ட்ஸ் ஜிம் இஸ் டோட்டலி நெகட்டிவ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர் பட் ஐ எம் அக்செப்டிங் தி ஃபேக்ட் தட் I have to become healthy by doing some other workout. So what I'll do, I'll go join the dance club, Zumba class. Okay. So my attitude towards the behavior, that is the core behavior is want to become a healthy. Okay. So what I'll do instead of getting into the people what they're saying, I will do my own things, which is making me happy. Even more, my discomfort is less there. That is only Fishner's theory of cognitive dissonance. You, Soumya, this Fishner's theory of cognitive dissonance, you have to read the book. Or one paragraph you read means you will understand that. Okay. Yeah, got it, ma'am. Got it. It's like alternative, finding an alternative in a positive way. Yes, yes. Okay. So this chapter now 6th and 7th, 3 units are over. Unit 3 is over. Okay. Can we take a break now for 5-10 minutes? Yes, ma'am. You can take break, ma'am. 5 minutes. Yeah. Okay. Okay. This is the 4th unit. 4th unit is quite big unit. That is 1, 2, 3, 4, 5. It has 6 chapters. Okay. And 5th unit will be 3 chapters. 4th unit is mostly of social attitudes, social everything. What influences social influences? What is aggression? So 8th chapter is aggression. Aggression and its management. Okay. What is aggression? How we will see a person or ஒருத்தர்கிட்ட aggression நம்ம எப்போ பார்ப்போம் அக்ரெஷன்னா என்ன கோவம் கரெக்ட் இது என்னென்ன டைப் ஆஃப் அக்ரெஷன் இருக்கு when what age it is starting aggression starts from the very small age from like even a newborn baby can show sometimes. Okay. It will cry with anger when it doesn't get milk. So aggression starts from the when the child is born. But when it is peak, when the approximately 18 to 24 months age, the child, it gets decreased in when the child attains 5 years,
no, it almost get decreased, and they'll come to understand what it is. Food will come in a right time, they will come to know that. The patience will start from them. அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு பேஷன்ஸ் பேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அக்ரெஷன்லாம் கொஞ்சம் கம்மி ஆகும் 5 yearsல. ஸோ பேரண்டிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிரிங்கிங் அப் அ சைல்ட். அக்ரெஷன் இஸ் அ behavior. It is a behavior which comes with the attitude. In the behavior, aggression is a negative behavior. Okay, sometimes very 20% of aggression only will is a positive behavior. Okay, rest all is the aggression comes to negative side la da it will come. Okay, see behavior la see aggression is like no, somebody insults us or embarrass பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்ஸ் வரலன்னு டீச்சர் வந்து நம்மள ஸ்டூடெண்ட் முன்னாடியெல்லாம் ஒரு டீனேஜ்ல எம்பாரஸ்மெண்ட் இருக்குது. we started studying good. அது it's a positive aggression. The aggression showing in a positive way, that is it is not harming any social violence. ஒரு சோஷியல் வயலன்ஸ்குள்ள போகாம ஒரு பாசிட்டிவ் ஈவெண்ட்டோ இல்லை என்வாயர்மெண்ட்டோ நம்ம சேஞ்ச் ஆகுறோம், நம்ம ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது, நம்ம பிஹேவியர் சேஞ்ச் ஆகுனா தட் அக்ரெஷன் இஸ் குட். ரொம்ப கோவத்துல போய் டீச்சர் என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போய் நான் வந்து இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்ல with aggressive behavior I started studying very good. Okay, that means it is not harming others. When it is harming others, when it is harming the society, when it is harming the other human being, when it is creating a pain, that is called a negative aggression. It is also called an anti-social behavior what we are doing. Aggression can be of many things. Aggression வந்து ஒரு teasing கூட aggression, bullying, fighting, irritability, cruelty towards animals. இது all this is a part of a aggression. Okay, so சின்ன குழந்தைங்களா இருந்தா அக்ரெஷன் எப்படி காமிப்பாங்க? they behave tantrums, they throw things. The throwing things வந்து kicking, biting, all these things the children will do. Okay, but the throwing things, breaking breaking an object, it will come to adults கூட அதை பண்ணுவாங்க. ரொம்ப கோவமா இருந்தா ஒரு ஆப்ஜெக்டை பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் அக்ரெஷன். Aggression doesn't have a age and all. Aggression will come with the situation and the environment. Okay, what is the situation we are going through? What is the situation we have come across throughout our childhood that gives a aggression? Suppose a single parent child irukanga. The child has not seen the parent at all, the one single parent, either the mother or father. So it has a negative attitude towards the father who has not come and seen him, the child or his mother for a very very long time. Or so when he sees any parent, for that matter any father, he will get a irritation that his past experience is very bad with the parent, so he might get a irritation with them. This aggressive behavior, when he sees his father after 5 or 6 years, he will automatically get angry. Aggression வேற வழியா வெளியே வரும். He will break the things, the child might break the things, the child will run out of the house, whatever behavior it does. It will fight, it will kick, it will harm himself. தன்னுடைய செல்ஃப் ஹார்ம் பண்றதுமே it is a form of aggression. Okay, so இந்த அக்ரெஷனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்? அக்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் சைக்காட்ரியில இருக்கு. பட் பீயிங் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், we have a treatment only as a counseling. Our environmental change, நம்ம environment change பண்ணாதான் நம்மலாம் we can counsel them to change the environment. If it is psychiatry, there is a antidepressant tablets are there. Anger control பண்றதுக்கு there are many clinical way of doing that to control your anger. So this is a part. See now recent this thing recent we have seen that Kolkata case. See that
guy is being taken to an clinic, I mean, clinical observation. His aggression towards, that was the study saying, his aggression towards the women at that time of the moment was very high. Okay, that time he didn't know what to do. That is what the previous report came. Now the whole situation is changed, but as a psychological part of view, what we are seeing is at that time of the incident happened, his aggression towards that girl was very high. So this is how they measure the aggression also. There is a different different classification of measurement is also there for aggression. Clinical classification, when we come, there are 2-3 types. The clinical classification here, it is we are approaching. Clinical classification is like, it is affective, reactive, impulsive, suspicious, hot-blooded aggression, depends what and all it is there. It is proactive, it is cold-blooded aggression. See, aggression can be small, aggression can be, people can murder, அவங்களோட aggression level வேறையா இருக்கும். ஓகே, சின்ன குழந்தை கோவப்படுது, ஒரு டாய் வாங்கி தரல, so that aggression level is different. Both are come under the same aggression only. Okay, so the levels, it differs. Okay, the juvenile delinquency, you have heard of the children under 16 or 14, their aggression is different from the juvenile aggression is different from the people in different environment. This thing, it's a live example, I'll tell you. We have done thesis on juvenile delinquency. Okay, from then we have gone to the jail and all, and seeing the children, how they are. It is not a children, actually they are all grown up only, maybe 14, 15 and all. Okay, what we have seen is, when they take their alcohol, that marijuana, that seeds and all, their aggression automatically, they become hot blooded. Okay, they want to hit someone, they wantedly want to fight with someone. Okay, when they don't take it, then their behavior is normal, they are ready to go to school also. Okay, so there is something which is manipulating them, some object, something which is manipulating. That time also the aggression level differs. One subject we've seen, his verbal thing is it's got into his aggression. Somebody spoke about his mother, so this guy got into a verbal aggression, and it end up into an FIR and all. So verbal aggression is also equally bad, and it can also be equally physical also. So there are different kinds of clinical classification is given in aggression. See, instrument versus hostile aggression. Instrument versus, this is see, instrument is, aggression produces some positive reward, advantage, and the aggressor unrelated to the victim's discomfort. The purpose of hostile aggression is to induce injury, pain, that is negative impact upon the victim. This is the exact example what I told you. See, some aggression can be positive, reward and advantages, that is, it should not affect any social norms. Social norms, rules and regulation break பண்ணாம ஒரு aggression வந்து, it is giving an advantage or positive sign of the encourage, that is, is getting good marks or is being appreciated in the environment, society, then it is that aggression is, it is instrumental aggression. And hostile aggression is giving pain. மற்றவங்க பெயின், அக்ரெஷன், நீங்க கோவப்படுச்சா மற்றவங்க பெயின்ல இருந்தா you will be so happy. That is also one kind of aggression, giving pain to others, which is social harming. That social harming is also a kind hostile aggression. Okay, then comes to proactive versus reactive aggression. What is proactive, reactive is, okay, reactive aggression is insults, attack, angry actions, suspicious, manifested in both the அதாவது
யாராவது நம்மள எம்பாரஸ் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணுவோம் அதுக்கு. ஓகே, ஸோ ரொம்ப ஆங்கிரி ஆயிடுவோம், இல்லாட்டி உடனே அவங்கள ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னு கவுண்டர் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வெர்பலா பண்றது, சஸ்பீஷியஸா இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு வெர்பல் ஆன்சர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரியாக்டிவ், இம்மீடியட்டா ரியாக்ட் பண்றது. ப்ரோஆக்டிவ் இஸ் நம்ம மைண்ட்ல அது இருக்கும், இந்த பர்சன் வந்து நம்மள அன்னைக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்றது மைண்ட்ல இருக்கும். அது ப்ரோஆக்டிவ். நம்ம வந்து அப்ப என்ன பண்ணுவோம், அவங்கள புலி பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஏன் புலி பண்றோம்னா, அவங்க நம்மள இன்னொருத்தர் முன்னாடி எம்பாரஸ் பண்ணிருப்பாங்க, அந்த குரூப் முன்னாடி. அந்த குரூப் முன்னாடி வாட் நவ் ஐ வில் டூ, ஐ வில் மேக் ஷுர் தட் த குரூப் ரிகக்னைஸ் மீ. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் இன்சல்ட்டிங் த சேம் பர்சன். ஸோ ஐ am searching a approval from that group. Okay, such approval it should be no, அந்த அப்ரூவல் குரூப் கிட்ட கிடைக்கிற வரலும் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஆங்கர் இருந்துகிட்டே இருக்கும் என் மனசுக்குள்ள. ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் அக்ரெஷன். Do you understand this? Immediately reacting is one type of aggression, keeping it in a mind and laterly bullying them, laterly giving a counter and active and accepting, no, that group should accept me நினைக்கிறது, இது ஒரு type of aggression. Understood? Yes, ma'am. Yes, ma'am. It's clear, ma'am. Yeah. Positive versus negative aggression. Same thing. பாசிட்டிவ் அக்ரெஷன்ல வந்து என்ன இருக்கும்னா, ஒரு கோல் இருக்கும். ஓகே, இந்த கோல், அதாவது நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்ற ஒரு கோல் இருக்குன்னா, நான் அதுக்காக வெறித்தனமா படிப்பேன். டே அண்ட் நைட் 16 hours 18 hours ஐ வில் ஸ்டடி. ஓகே, அந்த அந்த ஒரு படிக்கிறத சொல்றோம்ல, அது கண்டினியூஸா இருக்கும். அதாவது ஒரு 1 year ஐ வில் கிவ் மை பெஸ்ட், that full-fledged studying to become a IAS officer. Okay, which will not harm anybody. That is what here. Any aggression, social behavior நம்ம harm பண்ணாம, நம்மளுடைய செல்ஃப் அசர்ட்டிவ்னஸ், இண்டிபெண்டா நம்ம இருக்கிறதும், இது எல்லாத்தையும் நம்மள டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் எப்படின்னா, நம்ம ஒரு கோல் செட் பண்ணிடுவோம், அந்த கோலை வச்சுட்டு நம்ம அந்த கோலுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த ப்ரிப்ரேஷன் போற வழியில we will become independent, social acceptance வரும், நம்மளுக்கு ஒரு சர்வைவலோட நீட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறது தான் பாசிட்டிவ் அக்ரெஷன். நெகட்டிவ் அக்ரெஷன் இஸ் த சேம் திங். we will be come out of the social norms. இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, இவங்க சொல்றத ஃபர்ஸ்ட் நம்ம அதை கேட்கவே கூடாது. இட் இஸ் அ அன்ஹெல்தி மெஷர். இமோஷன்ஸ் வந்து அங்க எப்படின்னா, நம்மள லாங் டேர்ம்ல டேமேஜ் பண்ற இமோஷன்ஸா இருக்கும். வி வில் நாட், நம்ம ஒரு சொசைட்டில வந்து நம்மள வந்து வி வில் நாட் பி சீன் இன் த சொசைட்டி. ஓகே, பேசிக்லி பேரண்ட்ஸ் வில் திங்க் குட் ஃபார் அஸ். ஓகே, பட் we will think either like this opposite way. இவங்க இதை சொன்னாங்கன்னா நம்ம இதை செய்யக்கூடாது, நம்ம இதை பண்ணக்கூடாது, இவங்க என்ன டாக்டர் ஆக சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா நான் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல போறது தான் நெகட்டிவ் அக்ரெஷன். இட் இஸ் அ லாங் டேர்ம். 6th 7th இருந்தே இது ஃபார்ம் ஆயிடும். 10th வந்தா நான் கண்டிப்பா சயின்ஸ் குரூப், 11th வந்தா நான் கண்டிப்பா சயின்ஸ் குரூப் எடுக்க மாட்டேன். ஏன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் அக்ரெஷன், நெகட்டிவ் அக்ரெஷன். ஓகே, அண்டர்ஸ்டுட்? Understood Yes, this ma'am. thing? Okay. Causes of aggression. See, there are lot of causes. Idhila ஒரு 5 or 6 if you write, that is more than enough for any 10 mark or 5 6 mark. Causes of aggression, it will generally combine with this clinical classification oda combine பண்ணி தான் வரும். So அப்போ நீங்க ஒரு 5 or 6 you can write. Biological things, brain dysfunction, neurophysiological perspectives, see, causes aggression வந்து it is I'll tell you, we have a frontal lobe. நம்மளுடைய brainல frontal lobe இருக்கு. Okay, frontal lobeல there is a gray matter is there. Okay, when the gray matter is thick, okay, we have a lot of empathy towards that whatever the situation is. When the gray matter is thin,
we will have a less empathy. இது வந்து ஜென்ரலி இவங்க என்ன இப்படி இருக்காங்க, இவங்க ஆட்டிடியூட் என்ன இப்படி இருக்கு, இவங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்னு ஒரு டயலாக்லாம் அடிப்போம்ல. இட் இஸ் நாட் தேர் ப்ராப்ளம், இட் இஸ் தேர் பிரெயின்லயே அவங்களுக்கு வந்து அந்த கிரே மேட்டர் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நிஜமாலே அந்த மனசாட்சி, இது எம்பத்தி எல்லாம் கிடையாதுன்றதை விட ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி அதர்ஸ் who has more. Okay, so that's why some people's attitudes are very empathetical towards others. Some people's attitudes are not such that empathetical. It is all science related. It is நம்ம இந்த environmental related சொல்றது ஒரு 50, அதான் நம்ம லாஸ்ட் 4th chapterல பார்த்திருப்போம். Attitudes and behavior is genetic 50% only environmental. Okay, so if we want, இப்போ என்னுடைய கிரே மேட்டர் இஸ் தின், அப்போ எனக்கு அந்த எம்பத்தி உடைய ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஐ எம் ஒர்க்கிங் இன் அ சர்வீஸ் ஓரியன்டட் என்வாயர்மெண்ட். ஸோ வாட் வில் ஹேப்பன், ஐ வில் by default I will start practicing that service, எம்பத்தட்டிக்கலி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த கிரே மேட்டர் எனக்கு ஸ்மாலா சின்னதா இருக்கு, எனக்கு எம்பத்தி கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஐ வில் பி அ டாக்டர் ஆர் நர்ஸ். வாட் இஸ் அ நர்ஸ் ஜாப்? they have to be very empathetical towards the parents, I mean patients, sorry. Okay, so this how they have to, அவங்களோட கேரக்டரும் அவங்க பிஹேவியர் ஆட்டிடியூட வந்து they have to increase. So this also can happen. So this aggression has got very clinical way of seeing. Neuropsychological perspective. Neuropsychological, I'll go with the book. Neuropsychological perspective argues that aggression is a biological response that is under the control of the brain. That is what I told you. There are many significant principles. It emphasizes the role of the brain, hormones and neurotransmitters in aggressive behavior. It stresses that our behavior is largely governed through biological forces rather than environmental ones. It states that aggression is innate, not learned. It justifies, right? நம்மளோட கிரே மேட்டர், நம்மளோட ஃப்ரண்டல் லோப்ல இருக்க பார்ட் வந்து இட் ஜஸ்டிஃபைஸ் நியூரோ பிசியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல. பயாலஜிக்கல் காசஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆர், இது மட்டுமே 6 மார்க்ஸ்ல கேட்பாங்க, பயாலஜிக்கல் காசஸ். ஓகே, this is indicate the biological process. Internal stimuli may serve a role of predisposing to aggression. 5 specific processes are selected to brief description: brain dysfunction, testosterone, serotonin, birth complications, and nutrition deficiency. Brain dysfunction. Brain dysfunction generally வந்து they will be normal only. Okay, aggressive criminals have found that the poor brain functioning, இவங்க மற்ற எல்லாம் நார்மலா பண்ணுவாங்க, ஆனா இவங்க பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்னா இவங்க அக்ரெஷன் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க இவங்க. இதை எப்படி இவங்க ஸ்டடி பண்ணுவாங்க? தட் இஸ் கால்ட், they will show this abnormalities. நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம், உட்கார வச்சு தலையில ஒரு வயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு they will give a shock treatment. Okay, that is generally called EEG. EEG is like, no, how much the percentage of aggression that electrical activities in their brain records that. Okay, EEG is electroencephalogram. You can write it down. Okay, it records. Once again, ma'am, electroencephalogram. Electroencephalogram. Electroencephalogram, which records the brain electrical activities. Mainly it's connected with the neurotransmitter and all. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்பரா இல்லை, அது ப்ராப்பரா அது வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா இந்த டிஸ்ஃபங்க்ஷன் வில் ஸ்லைட்லி ஸ்டார்ட். உடனே கோவம் வந்துடும். சில பேருக்கு வந்து உடனே அக்ரெசிவ் ஆயிடுவாங்க. everything they will take it in their heart, everything they will get get agitated.
ஏன்னா அவங்களுக்கு அப்போ we can understand that இது வந்து highly functioning in the criminals. Okay, it can be environmental. Taking a different alcohol நிறைய எடுத்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்லி அவங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணாது ப்ராப்பரா. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே அக்ரெசிவ் மோட்லயே தான் இருப்பாங்க. ஸோ this can also happen. This study. Okay. You can give a reading in that also. This can be, Yeah, ma'am. ma'am, one doubt. This can be due to aging also, right? Like hormonal changes in women, No, that will come. after Yes, 45. Yeah, that is coming. Testosterone is all coming. That is next is testosterone. See, when we Okay, have okay. the women will have when periods and Okay, all. so that will not come here. Okay. No, that is different. Dysfunction is different. Okay. Testosterone is Menopause. different. Yeah. See, this and all is normal. Testosterone and all the sex hormones are Okay. different for male and female. Okay. When the aggressive violent offenders have found that having significant higher level of testosterone than controls. Okay. Female criminals commit crimes approximately the menstruation phases. Namale, we are all normal. Okay, we are not criminals. ஓகே, நம்மளே கோமாவே இருப்போம் அந்த மென்சுரல் ஃபேஸஸ்ல. ஓகே, அவர் மூட் நோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச். இஃப் சில்ட்ரன் நார்மலா இருக்குச்சு நம்ம குழந்தைங்க கிட்ட பேசுறது வேற. The menstrual timeல we'll get easily irritated, aggressive, suddenly will talk. This is all our testosterone, progesterone level will be high for women. When women criminals pathina, they do crimes when the progesterone levels are high. Okay, so this is how it is. Male la pathina, testosterone will be high for them. This difference is there. Okay, so this is different from dysfunction. Dysfunction is completely மொத்தமாவே dysfunction ஆயிருக்கும் உங்களுக்கு. அதாவது physiological dysfunction, that is. Okay. Serotonin is generally we call this as a augment research neurotransmitter relationship to aggression in animals and humans. Okay, serotonin வந்து serotonin இது how it is it's aggressive. This is இது birthலயே இருக்கும். இது some people will have more serotonin from the birth itself. Later when the childhood increases, childhood to adult stage, this serotonin is when it is becoming more, the antisocial activity will become more serotonin. So that is the thing. See, in this alcohol, in this vape, and this marijuana, this is all seeds are all there. No, the serotonin level will be little bit higher in that. Okay, so the psychosocial behavior will become very active and high at that time. Serotonin levels in monkeys, see, alcohol consumption pandracha, the total serotonin level will be very high. Even in the kids also. Kids வந்து ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. அது by the age ஆக 5 years 10 years ஆக it will become down. They will be little calm. Okay, but இதுவே நம்ம இன்டியூஸ் பண்றோம், மேனிப்புலேட் பண்றோம், ஒரு ஆல்கஹால் கொடுத்து இல்லாட்டி ஒரு சீட்ஸ் கொடுத்தனா, then the total level will become different. They will go towards antisocial behavior ஜாஸ்தி ஆயிடும் இவங்களுக்கு. Okay, then comes the nutrition deficiency. Nutrition deficiency is generally நம்மளுக்கு வந்து hypoglycemia, cholesterol deficiency in protein, iron and food. See, protein, iron, zinc, இந்த 3 deficiency இருந்தாலே நமக்கு வந்து aggression ஜாஸ்தியா இருக்கும். நம்ம sometimes in children also we can see this. Food கொடுக்கல, பசி வருது, when they start getting hungry, they behave, tantrums will be there. Okay, after giving the food only they will become calm. Have you experienced this? Many houses it will be.
food, when they give food, because the amount of nutrition will, when zinc, iron and protein is not proper, the aggressiveness will become more. See why the juvenile delinquency, I told you, no, juvenile delinquency is one of the reason of the nutrition deficiency also. Okay, why those small children is getting into the criminal activities? Because they don't have a proper nutrition. When they don't have a proper nutrition, that malnutrition negatively impacts the brain growth and development, and that brain impairments predispose individuals to antisocial and violent behavior through impacting cognitive functions. It is there in our book, but the basic thing is nutrition deficiency in the small children, the antisocial behavior will become more. Generally it comes in the mostly the slum and the poor families. You can see the criminals, the small children becoming a criminals in that area only, that people, because they will mostly, they will be single parent. When they come back from school, they will not have food, so the proper nutrition doesn't go there to their brain. So that is the period, no, with 4 to 6 or 8, all this antisocial behavior will start in that point of time. So this is the biological causes. Then environmental gene, environment and gene. See, before there is a study that genetics plays the vital role by changing the attitude of the no individual. Now the study has come, it is both equal, 50% environment, 50% genetics. And even the latest study has come, more than the genetics, environment plays the vital role here. Okay, that study is also come now. See here, the environmental gene, they have given an example of twins adoption. Okay, so twins, the both put it in a different environment, and how they are behaving. Certain behavior can be, same, similar, but the environment speaks more. One is in, see, one is growing up in ashram with totally service oriented. One is growing in a very rich, and they making the child very brat. Okay, so environment plays a very biggest role in the gene doesn't matter there. ஏதாவது 2-3 ஆட்டிடியூட் வேணா, இப்ப நான் உங்களுக்கு 8 ஆட்டிடியூட்ஸ் டைப்ஸ்ல சொல்லியிருக்கேன்ல, அதுல வேணா நம்மளுடைய ஜீன் மேட்ச் ஆகலாம். But the environment plays the vital role. The behavior changes when what environment they are grown up. Parenting style, of course, the same thing. What are the parenting style? Poor supervision, erratic, harsh discipline, parental disharmony, rejection of a child, low involvement in the child's activity. All these things will show how the parenting is with the child, and how this shapes the behavior of a child. It's emotions and attitude. Environmental stressor, I'll start. It's all the same now. Environmental stressor is nothing but what environment makes you so aggressive and stressed. Some the mostly environmental comes here. The topic is the temperature, crowding, noises. Okay, these are the environment. Temperature is like, if you take the country like Canada, okay, only 3 months you can see the sunlight there, maximum 4 months. Rest of the whole 8 months, the whole thing will be dark, gloomy, cloudy. Winter will be more. Their behavior towards the each other, they will be, most of the time they will be stressed, they will be aggressive in one or other way. ஏன்னா பாடிக்கும் பிரெயினுக்கும் சன்லைட் போக மாட்டேங்குது. Okay, the temperature plays a very vital role when it comes to brain. The brain has to have a proper amount of sunlight in your the whole body. And அதோட ஆக்டிவ் தான், அது எவ்வளோ ஆக்டிவா இருக்குதோ நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் will be active.
That's how when the neurotransmitter will act very properly. Okay, this is the temperature. நம்ம கோல்டு கிளைமேட்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி டிப்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. அதனால தான் we see many of in our country, though the country's population is huge, okay, but the suicidal rate is more in US and Canada. Why? The reason is one is temperature also. Okay, so this also matters. So the depression, aggression, இது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா the temperature. When the temperature they are not up to the proper sunlight இல்லைன்னா அங்கேயும் அந்த temperature will behave. Moderately இருக்கணும் எல்லா இடத்துலையுமே. Crowding. Okay. Higher density of people leads to higher levels of aggression. This theory links to individuation. It is also unpleasant when your personal space is invaded. Okay, this is simply, see, country like India, we are used to crowding. Okay, when we go to any shop, we go to I think all are from Chennai, huh? So we go to this what street is this, Paris and all, Paris or T Nagar. It is always crowding and we are used to that. Seeing a crowd in T Nagar, it's like, no, it's normal for us. But any foreigner comes, they will be astonished to see this crowd. And sometimes they cannot even stand in a place and get something in that crowd. But if you see us, we will do that. We'll stand in a shop, we'll stand in whatever crowd it is, we'll buy the thing and then only we'll come back. The crowding also gives a stress to people. The aggression, immediately, no, after seeing the crowd, the people might get aggressive. What is this, so much of crowd? See, even sometimes, no, the children and the nursery children, when they are in the nuclear family, the child will be the single child, and the single child syndrome will also be there. Single child is there, the child will be given more importance. The father and mother will give more importance to the child. When we put them in a nursery, when it is with more than 30 children around the child, it gets panicked, it gets irritated, it gets, no, at the beginning, adjusting with other children will also get irritated to them. Okay, then they behave like, no, they show their tantrums, they throw things, the aggressiveness starts from there also. They cannot accept the crowding, that somebody is getting more priority. Otherwise, the feeling of breathlessness, too much crowd, too much breathlessness will come in this small room. Okay, so that will also create a stress in our behavior. That is also brings us the aggression from us. So that is also there. That is called crowding. Then comes the noise. Obviously, some people doesn't like no, the eardrum will be so sensitive, they cannot take up such a noisy songs, or no, they cannot take, they will not go to a rock music. So that is also there. So when they hear the rock music or band which is being played very loudly, very noisy, they cannot take it, they will lose their control also. Just stop it, what are you doing, they'll ask. So this is all aggression of the noise. Even some people don't like raising they cannot accept that the opposite person is so loud. That also they cannot, that person will get aggressive. It's like that. Some people, even nowadays children, they get easily aggressive by seeing that somebody is louder than them. So this is all a character of dominating. So this noise aggression is because of the noise, they cannot take up the sound. Okay, they want to control it, but no, we cannot. How to reduce the aggression? What are the things are reducing the aggression? See, generally reducing is the risk factor in that, and what are the, how to eradicate aggression. Okay,
catharsis, we say catharsis is something we have to introduce into behavior so that that behavior becomes normal. That is called catharsis. Okay, so something, anything it can be, any counseling it can be, any medicine it can be, any type of whatever it is, laboratory things it can be. So any measurement, whatever we do, something which is introducing to reduce that aggression, that is catharsis. Okay, so what and all we can reduce, how to reduce that? So that is there. Catharsis can be, reduced by counseling. Catharsis can be reduced by some impulsive behavior or putting in an environment which you like more, you where the emotions are poured out very, see, you are angry, some people will say go to gym, do boxing. Sometimes will be so aggressive, we do lot of boxing பண்ணா அந்த அந்த நம்மளுடைய அக்ரஷன் எல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் மேல போடுறோம் நம்ம. ஸோ நம்ம அக்ரஷன் கம்மி ஆயிடும். சம் பீப்புள் கோ ஃபார் டான்சிங், ஃபுல் ஹார்ட் கோர் டான்சிங் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அந்த இமோஷன்ஸ் வந்து டென்ஷன் வெளியே வந்துடும். ஸோ அவர் ஆட்டிடியூட் அட் தட் டைம் வில் பி சேஞ்ச், நம்ம அக்ரஷன் கொஞ்சம் கம்மி ஆயிடும். So different types of aggression can be done. Catharsis can be done to control the aggression. This is what is catharsis. இது ஒருத்தருக்கும் ஒரு என்வாயர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு கத்தாசிஸ் இருக்கும். சப்போஸ் க்ரூவல் பிஹேவியர் இல்லைன்னா கிரிமினல்ஸ்க்கு இருக்க ஒரு கிரிமினல்ஸ்க்கு வந்து வேற டைப் ஆஃப் கத்தாசிஸ் ட்ரீட்மெண்ட் வில் பி கிவன் பை தி போலீஸ் ஆர் ஜெயிலர். So that is a different thing. They will make them to do more of sports. They will make them to know small vocational skilled working things கொடுத்துருவாங்க. So that is a different things, how which environment you are. What is social learning approach? Social learning approach comes from the environment. நம்ம சோஷியலி நம்மளுடைய என்வாயர்மெண்ட்ல இருந்து நம்ம வாட் ஆர் தி இம்பல்சிவ் பிஹேவியர் வி ஆர் சேஞ்சிங், வாட் ஆர் தி ஆட்டிடியூட்ஸ் வி ஆர் getting or leaving the attitude. If it is a positive and negative attitude, accordingly we have to act for it. That is social learning. So it's in this generally in that environment from the childhood, see, in experiment children becomes less aggressive when caregivers ignore their aggressive behavior and reinforce their non-aggressive behavior. Punishing the aggressor is less consistently effective. Threatened punishment deters aggression only under ideal conditions. When the punishment is strong, prompt and sure, when it is combined with reward for the desired behavior, and when the recipient is not angry. I think, hope you can all understand this. Forcibly punishment பண்ணாங்கன்னா அதே பனிஷ்மெண்ட்டை நம்ம வேற மாதிரி கொடுத்து ரிவார்ட் பண்ணோம்னா you are not allowed to watch TV until you get a good marks. If you get a good marks, I will buy you a cycle and give. That means it is a reward, it is a punishment is also happening there, and the rewarding also there, and the rewarding which makes the child very happy. Okay, that is a social learning. That is this reinforcement is positive reinforcement towards to achieve the goal properly. This is not harming anybody. This punishment is so effective that the goal is being reached. Okay, then negative punishment and negative reinforcement is like that is generally given to the most aggressive people, like criminals and all. That is there. See, some places like now the recent study has come, the gun culture has become more in US, Canada and all, even with the school children. Why? Because the aggressive behavior is more. It's all, end of the day, everything is physiological. One thing is the working parents are more there, they don't have the same thing.
The parents don't have the time to give it to the child. Another thing, the sunlight. As I told you, 4 months of sunlight will also trigger that brain function. So all this makes a child very aggressive. So when they grow up into an adult, their attitude definitely becomes aggressive attitude, bullying attitude, antisocial attitude. All this will come up. So all this will make the social behavior, social learning actually, அந்த என்வாயர்மெண்ட்ல இருக்க லேர்னிங் என்ன ஆயிடும், இட் வில் பிகம் நெகட்டிவ். Eighth chapter done. Shall we wind up, or any doubts you have? No doubt, ma'am. It's clear, ma'am. Clear, no? Okay. I think you can attend all three 10 marks now by this time, because 3 units are over and the 4th unit first chapter is over. Hopefully 3 10 mark you can attend properly. I will send you some videos also which will be very useful.